ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் அனிதா காளிராஜ். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை குளிரும் இரவின் காதல் கனல். குரல் அனிதா காளிராஜ். வானில் கருமேகங்கள் சூழ்ந்திருக்க, தனது வெண்ணிற விழிகளான மின்னல் பளிச் பளிச்சென்று மின்ன, கும்மிருட்டில் சாலையை கிழித்து கொண்டு அசுர வேகத்தில் தனது காரை செலுத்தி கொண்டிருந்தான் இந்தர் என்ற இந்தர்ராஜ். டேமிட், எவ்வளவு தைரியம்! இதெல்லாம் யாரோட வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும். நானும் போனா போகுதுன்னு பொறுத்து போனால் அவனோட வேலையை என்கிட்டையே காட்டுறானா? நான் யாருன்னு அவனுக்கு இன்னும் தெரியலை. என் வழியில் கிராஸ் பண்ணினாலே நான் அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன். ஆனால் இவன், நான் யாருன்னு காட்டுறேன்டா, ஏண்டா இப்படி பண்ணணும்னு உன்னை கதற வைக்கிறேன்டா என்று கார் ஸ்டேரிங்கில் ஓங்கி குத்தினான். இருந்தும் இந்தரின் கோபம் தணியவில்லை. தனது வலது கையால் தலைமுடியை கோதியவன் காரின் வேகத்தை கூட்டினான். சென்னையின் பிரதான சாலையில் அவன் வாகனம் பறந்து கொண்டிருந்தது. நேரம் இரவு 11. இந்தர் பார்க்க நல்ல வாட்டசாட்டமான 31 வயதுடைய இளைஞன். மாநிறம் என்றாலும் பார்ப்போரை திரும்பி பார்க்க வைக்கும் அழகு. 6 அடி உயரம், அடர்த்தியான கேசம். அது அவன் முன் நெற்றியில் படர்ந்திருப்பதே அவனுக்கு கூடுதல் கவர்ச்சியாய். அழுத்தமான உதடுகள், அதன் மேல் அடர்ந்த மீசை, கூரிய கண்கள், நேர்கொண்ட பார்வை. சிரிப்பு என்றால் என்ன விலை என்று கேட்கும் ரகம் அவன். கோபம் வந்தால் அந்த நிமிடம் அவன் அவனாக இருக்க மாட்டான். மனதில் பட்டதை பட்டென்று சொல்லிவிடுவான். இரக்கம் என்பது அவன் அகராதியிலேயே கிடையாது. தனது பெற்றோர்களை கூட தன்னை விட்டு ஒரு அடி தள்ளியே நிறுத்துவான். இந்தர் ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனியின் ஒரே ஆண் வாரிசு. இவனுக்கு 2 தங்கைகள். 2 பேரும் இவனின் சித்தப்பா பெண்கள். தங்கைகள் என்றால் இவனுக்கு கொள்ளை பிரியம். ஆனால் அவர்களிடமும் கண்டிப்புடன் தான் இருப்பான். இவன் குடும்பமும் இவன் சித்தப்பா குடும்பமும் ஒரே வீட்டில்தான் வசிக்கிறார்கள். இந்தரின் தாத்தா ராஜ் சொந்தமாக கார்மெண்ட்ஸ் ஒன்று வைத்து நடத்தி வந்தார். அவருக்கு சண்முகராஜ், சந்தானராஜ் என்று 2 மகன்கள். அவர் மறைவுக்கு பின் அவரின் 2 பையன்களும் சேர்ந்து கார்மெண்ட்ஸ் பொறுப்பை ஏற்று நடத்தி வந்தனர். அண்ணன் தம்பி இருவரும் ஒற்றுமையானவர்கள். அவர்களின் பாசத்தை பார்த்த அவர்களின் பெற்றோர் அவர்களுக்கு ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கைகளை மணம் முடித்து வைத்தனர். சண்முகராஜ், சரஸ்வதி இவர்களுக்கு ஒரே பையன், அவன்தான் இந்தர்ராஜ். சந்தானராஜ், பார்வதி இவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். ஒருத்தி இளமதி, இன்னொருத்தி இனியா. இளமதி அமைதியானவள், ஆனால் இனியா சரியான சேட்டைக்காரி. இளமதிக்கு அக்கவுண்ட்ஸ் என்றால் இஷ்டம். அதனால் அக்கவுண்ட்ஸ் படித்துவிட்டு தங்கள் கம்பெனியிலேயே கணக்கு வழக்குகளை பார்த்து வருகிறாள். இனியா டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் 4ஆம் வருடம் படித்து கொண்டிருக்கிறாள். இவர்கள் அனைவரும் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக வசித்து வந்தனர். இந்தர் தனது 23வது வயதில் கார்மெண்ட்ஸ் பொறுப்பை ஏற்று தனது தீரா உழைப்பால் அந்த கார்மெண்ட்ஸை பல டெக்ஸ்டைல் கம்பெனியாக மாற்றினான். நாளடைவில் அது ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனியாக மாறிவிட்டது. தொழிலில் அவனுக்கு பல எதிரிகள். அதில் முக்கியமான எதிரி ஜெய். அவனும் இவனுக்கு பல வகைகளில் தொந்தரவு கொடுத்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் அதையெல்லாம் இந்தர் கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் இன்று இந்தரின் கம்பெனியில் வெளிநாடுகளுக்கு அனுப்ப பலவிதமான ஆடைகள் வடிவமைத்து ஏற்றுமதிக்காக வைத்திருந்தனர். அதன் மதிப்பு பல கோடி பெறும். அந்த குடோனில் திடீரென்று தீப்பிடித்து விட்டதென இந்தருக்கு ஃபோன் வந்தது. அவன் உடனடியாக செயல்பட்டு அந்த தீயை அணைத்து விட்டான். உடைகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. இந்தரின் விரைவான செயல்பாட்டால் அனைத்தும் காப்பாற்றப்பட்டது. இப்பொழுது அந்த குடோனுக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறான். தனது சீக்ரெட் ஒர்க்கர் மூலம் இதற்கு காரணமானவர்களை கண்டுபிடித்தவன் மிகுந்த கோபத்தில் இருந்தான். அங்கே சென்றவன் குடோனை சுற்றி பார்வையிட்டான். அவன் விரைந்து செயல்பட்டதன் விளைவாக அங்கே எந்த பொருளும் சேதமாகவில்லை. நெருப்பு பிடித்த ஓரிரு நிமிடங்களிலேயே நெருப்பை அணைத்து விட்டனர். அனைத்தையும் பார்வையிட்டவன்
எல்லா பாதுகாப்புகளையும் உறுதிப்படுத்தி கொண்டு கிளம்பினான். காரில் ஏறியவன் ஃபோனில் ஒரு நம்பரை டைப் செய்து கால் பண்ணி பேசினான். பேசி முடித்த பின்புதான் அவனால் சீராக மூச்சு விடவே முடிந்தது. சிறிது நேரம் மௌனமாக கண்களை மூடி அமர்ந்தவன் காரை வீடு நோக்கி செலுத்தினான். இந்தர் எவ்வளவு நேரமானாலும் வீட்டிற்கு சென்று விடுவான். அவனுக்கென்று எத்தனையோ பங்களாக்கள் இருக்கின்றன. ஆனால் அவனுக்கு அவனின் வீட்டில் உள்ள அவனது பிரத்யேக அறையில் படுத்தால்தான் உறக்கம் வரும். அதேபோல் அவன் அறைக்குள் அவன் யாரையும் அனுமதிக்க மாட்டான். அவனே அவனுக்கான எல்லா வேலைகளையும் செய்து கொள்வான். அவனது அறையை சுத்தம் செய்வது முதற்கொண்டு அவன் துணிகளை துவைப்பது வரை அவன்தான் செய்வான். அதையும் மீறி அவன் வேலையில் யாராவது தலையிட்டால் இந்தருக்கு பொல்லாத கோபம் வந்துவிடும். அது அவன் பெற்றோராக இருந்தாலும் சரி அல்லது யாராக இருந்தாலும் சரி. திடீரென்று யாரோ அவன் காரில் வந்து விழுவது போல் இருந்ததும் சட்டென்று பிரேக் அடித்தான். டேமிட் என்று கர்ஜித்தவன் வேகமாக கதவை திறந்து கீழே இறங்கி முன்னால் வந்தான். அங்கே ஒரு பெண் மயங்கி கிடந்தாள். வேகமாக ஓடி வந்து அவன் காரில் இடிபட்டு விழுந்ததால் அவள் தலைமுடி அவள் முகத்தில் வாய், மூக்கு மற்றும் வலது கண்ணை மறைக்க அவள் தலை இடது பக்கம் சாய்ந்தவாறு கிடந்தாள். "Who are you mans? Why says this girl?" என்றான். "இந்தா பாருப்பா, தொரை இங்கிலீப்பு சில பேசுகிறாரு." "ஆமாம், நீங்கள்லாம் யார்? இந்த பெண்ணை ஏன் துரத்துறீங்க?" "தம்பே, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத சோழி. அந்தாண்ட ஒதுங்கிக்கோ. நாங்கள் குட்டியை தூக்கிட்டு போயிட்டே இருப்போம். எங்களுக்கு ஏகப்பட்ட சோழி இருக்குது. ஒன்னாண்ட பேசலாம் நாளி இல்லை, ஒதுங்கு" என்று ஒருவன் கீழே கிடந்தவளை தூக்கச் சென்றான். உடனே இந்தர் அவனை பிடித்து தள்ளிவிட்டான். இந்தர் தள்ளியதில் அவன் 4 அடி தள்ளி போய் விழுந்தான். "என்ன தம்பி, கையெல்லாம் நீளுது? உசுரோட ஊடு போக ஆசை இல்லையா? நீங்கள்லாம் உண்மையான ஆம்பளையாயிருந்தா என்னை தாண்டி போய் அவளை தொடுங்கடா" என்று இந்தர் கண் இமைக்கும் நேரத்தில் 4வரையும் அடித்து வீசிவிட்டான். கராத்தே தெரிந்தவன் என்பதால் இவர்களை கையாள்வது இந்தருக்கு கடினமாக தெரியவில்லை. அவர்கள் 4வரும் தெரித்து ஓடிவிட்டனர். இதை எதையும் அறியாமல் மயக்கத்தில் இருந்தவள் அருகே வந்தவன் கீழே குனிந்து அவள் முடியை ஒதுக்கி தனது இடது கையால் அவள் தலையை தாங்கினான். சரியாக அந்த நேரம் வானில் மின்னல் வெட்டியது. அந்த வெளிச்சத்தில் அவள் முகத்தை பார்த்தான். அவளின் முகத்தை பார்க்க பார்க்க இந்தர் மனதில் தோன்றிய உணர்வினை வடிக்க வார்த்தை இல்லை. ஆனால் அதெல்லாம் சில வினாடிகளே. மழை தூர ஆரம்பித்து விட்டது. இதில் இவன் உணர்வுகள் எல்லாம் வடிந்து பின்னுக்கு தள்ளப்பட்டது. அவளை எழுப்புவது மட்டுமே இப்பொழுது இந்தரின் ஒரே குறிக்கோள். இடது கரத்தால் அவள் தலையை தாங்கியவன் வலது கரத்தால் அவள் கன்னத்தில் தட்டினான். "அச்சோ, இவ பேர் என்னன்னு தெரியலையே" என்று எண்ணியவன், "ஏய் பொண்ணே, கண்ணை தொற." "இந்தா ஒன்னதாம்மா, கண்ணை திறக்கிறியா இல்லையா? இங்கே பாரு, இந்த இந்தருக்கு பொறுமையெல்லாம் ஒரு அளவு தான். எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சு, அப்புறம் ஓங்கி ஒரு அறதேன், மயக்கம் போட்டுருவ பார்த்துக்கோ" என்றவன், "அட லூசு இந்தர், இவன் ஆல்ரெடி மயக்கத்தில் தாண்டா இருக்கா" என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு மீண்டும் அவளை எழுப்ப முயற்சி செய்தான். அவன் எவ்வளவு எழுப்பியும் அவள் கண் திறக்கவில்லை. கொட்டும் மழை, இந்தர் மடியில் காரிகை, அவள் முகம் பார்த்தபடி இந்தர். இத்துடன் இன்றைய கதை முடிவடைகிறது. அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.